எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சாய் சித்த சமாதி ஆசிரமத்துலேருந்து பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக இப்போ தேவைப்படுற ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாக இருக்குது இப்போது இல்லையா? மதிய நேரத்தில் தண்ணியை திறந்தால் தண்ணி அவ்வளோ சூடாக இருக்குது. அகெயின் வெளியே போயிட்டு வந்தால் உடம்பு அப்படி ஒரு கொதிக்குது. அது மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்வெட் ஆகி உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டி நம்மளோட எனர்ஜி எல்லாம் ட்ராப் ஆயிடுது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்லேருந்து எப்படி வெளியே வர்றது? இந்த முதிரைகள் எல்லாமே நம்ம நிறைய தடவை வீடியோவில் போட்டிருக்கோம். பட் எது பண்ணால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரலாம், எது பண்ணால் தலைவலி இல்லாமல், நிறைய பேருக்கு மைக்ரைன் இருக்குது இல்லையா? எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால் வயிறு சூடாகி தலைவலி வருது, மைக்ரைன் வருது. ஸோ நிறைய பேருக்கு தலைவலி இருக்குது. அந்த ஹீட்னால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. கொப்பளங்கள் வர்றது, நாக்கு புண்ணாகிறது, வயிறு புண்ணாகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம் இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால் இல்லையா? இது சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரியா? அப்படிப்பட்ட ஒரு டிப்ஸ் தான் நம்ம குருஜி நமக்கு அனுப்பி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முதல்ல நம்ம என்ன பார்க்கலான்னா, முத்ரா பார்க்கலாம். சரியா? முத்திரைகள் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்குறதா இருந்தால் அதை போய் பாருங்கள். இன்றைக்கி எக்ஸ்ட்ரீம் ஹீட்லேருந்து வெளியே வர்றதுக்கு எந்த முத்ரா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இந்திர முத்ரா. ஓகே, இந்திர முத்ரா எப்படி பண்ணணும்? லிட்டில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதை மடித்து லிட்டில் ஃபிங்கர் டிப்பும் தம்பு டிப்பும் சேர்த்துக்கிறோம். 2 கையிலையுமே பண்ணுறோம். எவ்வளோ நேரம் பண்ணலாம்? 15 நிமிஷம் பண்ணால் போதும். ஓகேவா? ஒரு நாளைக்கு 15 நிமிஷம். உங்களோட பாடி ஹீட்டை பொறுத்து டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ட்ரைன் ஆகிட்டு உடம்புல தண்ணியே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா 15 நிமிஷம் 2 வேளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 வேளை பண்ணால் போதும். சரியா? இந்த முத்திரை இதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா இல்லை. முதல்ல நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. நான் டீஹைட்ரேட் ஆகிட்டேன் அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு. ஒரு சில நேரம் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சா மசிலில் கிராம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். காலையில் எந்திக்கையில் எனக்கு இந்த மசில் பிடிச்சிக்கிச்சு, அந்த காஃப் மசில் பிடிச்சிருச்சு, கை மசில் பிடிச்சிக்கிச்சு, இல்லை நான் குனிஞ்சிட்டேன், ஸ்டொமக்கில் மசில் பிடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தசை பிடிப்புகள்னு சொல்கிறோம்ல, தசை பிடிப்பு அது சரியாகிறதுக்கும் இந்த முத்ரா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரியா? அது மாதிரி நம்மளோட இன்றைக்கி டாப்பிக்கான எக்ஸ்ட்ரீம் ஹீட் சரியாக ஹெல்ப் பண்ணும். அதை விட நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு, அதாவது ஸ்கின்னெல்லாம் பளபளன்னு இருக்கிறதுக்கு, ட்ரைனஸ் போகிறதுக்கு இந்த முத்ரா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ அப்படிப்பட்ட முத்திரை தான் இந்திர முத்திரை. ஓகே, கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வெளியே போகிறேன், அதாவது சன்னுக்கு எனக்கு ஆப்ஷனே இல்லை, நான் வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னா போயிட்டு வந்த உடனேயும் இந்த முத்ரா பண்ணலாம். இல்லை போகிறதுக்கு முன்னாடி இந்த முத்திரையை பண்ணிவிட்டு போகலாம். சரியா? ரைட். அதுக்கப்புறம் சரி, முத்திரை மட்டும் பண்ணால் போதுமா? இல்லை அதோட முத்ரா பண்ணால் 15 நிமிஷம் ஆகும், அதோட சீக்கிரமாக ஒரு எஃபெக்டிவாக ஒரு பிராணாயாமா பண்ணால் எப்படி இருக்கும்? சரி, முத்திரைக்கு முன்னாடி ஒரு பிராணாயாமா பண்ணலாம். என்ன பிராணாயாமா அப்படின்னா, சீத்தளி பிராணாயாமா அண்ட் சீத்காரி பிராணாயாமா. சீத்தளி அப்படின்னா சீத்தளம், உடலை குளுமைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ சீத்தளி பிராணாயாமா பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பாருங்கள். நாக்கை ரோல் பண்ணிக்கிறோம், நாக்கை குழல் மாதிரி மடிச்சுக்கிறோம். இப்போ நாக்கு வழியாக இன்ஹேல் பண்ணுறோம், வாயை மூடிட்டு மூக்கு வழியாக எக்ஸேல். நாக்கு வழியாக இன்ஹேல் பண்ணுறோம், மூக்கு வழியாக எக்ஸேல் பண்ணுறோம். நாக்கு வழியாக இன்ஹேல், மூக்கு வழியாக எக்ஸேல். இது பண்ணுறதுனால வாய் எப்படி ஜில்லுன்னு ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். இப்போது நிறைய பேருக்கு என்ன இருக்குன்னா, ஜேர்டுன்னு சொல்கிற ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, வயிறில் புண்ணு இருக்குது, அல்சர் இருக்குது. அதெல்லாம் இது பண்ணுறப்போ நல்லா கேட்கும் ஒன்று. சரியா? இன்னொரு பிராணாயாமா பார்த்துடலாம். நாக்கு என்னால் ரோல் பண்ண முடியல, அப்போ சீத்காரி பிராணாயாமா. பல்லு வழியாக இன்ஹேல் பண்ணுறோம். பாருங்கள், பல்லு வழியாக இன்ஹேல் பண்ணுறோம், மூக்கு வழியாக எக்ஸேல் பண்ணுறோம். பல்லு வழியாக இன்ஹேல், மூக்கு வழியாக எக்ஸேல். பிராணாயாமாவும் 10லேருந்து 15 கவுண்ட் ஃபாலோ பண்ணலாம். சரியா? 15 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். கண்டிப்பாக இமீடியட்டாக ரிசல்ட் கிடைக்கும். தலைவலி இருந்தால் தலைவலி குறையும். உங்களுக்கு அந்த ட்ரைனஸ், நாக்கு ட்ரையாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே குறையும். சரியா? முக்கியமாக ஒரு விஷயம், கோல்டு இருக்கிறவங்க இந்த முத்ராவும் பண்ணக்கூடாது, பிராணாயாமாவும் பண்ணக்கூடாது. சரியா? ரைட்.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கோன்னா ஹீட்லேருந்து வெளியே வர்றதுக்கு. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ கட்டாயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோ எல்லாருக்கும் தேவையான வீடியோன்னு நாங்கள் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? நம்மளோட கோல் என்ன? சாய் சமாதி கஸ்டமரில் கோல் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒருத்தராச்சு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, நிம்மதியாக தூங்குறதுக்கு நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். ஓகே? ஸோ தேங்க்யூ. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.